கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் அருமை இரட்சகரும் உலக இரட்சகரும் ஆகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, நீங்கள் என் வார்த்தைகளை அறியாமல் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்திலே 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, நாம் தெரிந்து கொள்ள இந்த சூழ்நிலை நம்மை அழைத்திருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமாய் அமையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய உபதேசத்தை கேட்க மனம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்றும் அவர் நம்மை கெடுப்பதற்காக, நம்மை முழுமையாய் அழிப்பதற்காக அவர் ஒரு வார்த்தையும் நம்மை பற்றி அவர் சொல்லவில்லை. பிறகு நம்முடைய மனநிலைமை எதை யோசிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வீட்டினுடைய சூழ்நிலைகளை யோசிக்கிறது, வருங்காலத்தை யோசிக்கிறது, பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறது. ஆனால் நம்மை உருவாக்கினவர் யார் என்று யோசிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை உருவாக்கினவர் கர்த்தர். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய உபதேசம் நம்மை மனம் மாற செய்யும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றும், நம்முடைய நிலையை அது மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. காலம் கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். யார் உண்மை நிலையை நமக்கு புரிய வைப்பார்கள்? யார் நம்மை பரத்திலே சேர்ப்பார்கள்? யாருடைய வார்த்தைகள் நம்மை ஒருநிலைப்படுத்துகிறது? யாருடைய வார்த்தைகள் நம்மை புண்படுத்துகிறது என்று சற்று நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பலர் ஆலோசனை சொல்வார்கள், பலர் நமக்கு உபதேசத்தை சொல்வார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள மனதாயிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறதில்லை. அவர் யார் என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள மனமில்லாமல் போகிறபடினாலே நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். ஐயோ, என்னை விடுதலையாக்க யாரால் முடியும்?
என்னுடைய சூழ்நிலை மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? மற்றவர்களுக்கு தெரியாதுதான். ஆனால் உங்களை உருவாக்கினவருக்கு நன்றாய் தெரியும். இதை மறந்துடாதீங்க. நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. எல்லாம் வேதத்தை மூடி வையுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் மனமில்லாமல் தான் போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மனதை பிசாசானவன் பல திசைகளிலே திருப்பி கொண்டிருக்கிறான். பணத்தை காட்டி, இடத்தை காட்டி, வீடை காட்டி, வாகனத்தை காட்டி, ஆண்டவரே ஆசை வார்த்தைகளை கூறி எங்களுடைய மனநிலைமையை அவன் மாற்றி கொண்டிருக்கிறான். தயவாய் நீர் எங்களுடைய மனநிலைமையை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.